படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் ஓகே தான். படத்தில் சாங்ஸ் ஓகே தான். பார்க்கலாம். ஃபேமிலி இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா ஸ்கிரிப்டோட இருக்கு. நல்லா படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். இது என்ன டிஃப்ரெண்டாக இருக்குன்னா, இந்த பையனோட பெயின்லாம் வந்து அங்கே பொண்ணுங்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம் மாதிரி இருக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு பொண்ணு தான் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கு. எனக்கு அதுல பையன் கரெக்ட் தான், ஒரு லவ் கோசம் செலவு பண்றதுக்கோசம் ஏதோ கடன் வாங்கி பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அதை திரும்பி அந்த பொண்ணு கிட்ட அதை காட்டும் போது அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. ஏன்னா பசங்க கஷ்டத்தை தாங்கிப்பாங்க, லேடிஸ் அவ்வளோ தாங்க மாட்டாங்க. அதெல்லாம் அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா பட் படம் நல்லா தான் இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு. பாவம் எனக்கு இதுல பார்க்கும்போது எனக்கு அது பாவமா தெரிஞ்சுது. ஆனா நான் பார்க்கல, படம் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். ஃபைட் சீன்லாம் இப்போ நல்லா இருக்கு. நிலவு கண்மலை வந்து நீக்கில் வந்து அவ்வளோ இருக்காது, இதுல ஃபைட் சீனும் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு, படம் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு, எங்கேயும் லேக் இல்ல. ஃபேமிலி ஆடியன்ஸ்ல வந்து பார்க்கலாம். ஹீரோயினியா நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி என்ன சொல்ல வராங்கன்னா, ரெண்டு பேரும் கேரை காமிச்சு லவ் பண்ணோம், கடன் வாங்காம லவ் பண்ணோம், அதான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இந்த படத்துக்கு வந்தேன், பட் இங்க வந்த உடனே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. படமே சூப்பரா இருந்துச்சு. அந்த பாட்டு சூப்பரா இருக்கு. எனக்கு பர்சனலா அந்த பாட்டு தான் ரொம்ப பிடிச்சது. ரோமியோ ஜூலியட்டா? இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. இந்த அந்த படத்தோட இந்த படம் அது வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட். சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, இது வந்து சடன் பிளான் தான் வந்தோம். பட் நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு மிடில் கிளாஸ் பையன் எப்படி வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் கேர்ள் ஃப்ரெண்டை ஹேண்டில் பண்றது தான் ப்ரோ ஸ்டோரி. நல்லா இருக்கு ப்ரோ, ஒரு படம் நல்லா இருக்கு. வனிதா மேமும் நல்லா பண்ணிருக்காங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் அப்படின்னா வந்துட்டு அனு மேம் தான். அவங்க வந்து நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு டயலாக் பேசியிருக்காங்க. பட் தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கு வந்து எங்களையே அறியாம ஹோல் தியேட்டரே கிளாப்ஸ் பண்ணுச்சு. ஒரு கிளாப் பண்ற மொமெண்ட்ஸும் இருக்கு. ஆமா, நல்லா பண்ணிருக்காரு. பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. மொத்தமா ஓவராலா பாக்கும்போது ஒரு மிடில் கிளாஸ் பையனுடைய லைஃப் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் அவன் இழந்துட்டா எப்படி இருப்பான், அந்த மாதிரி. படம் சூப்பரா இருக்கு. யாரு ஹீரோ ஹீரோயின் அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே அழகா நடிச்சிருக்காங்க. மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு. அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்லை, அவ்வளோ அழகா நடிச்சிருக்காங்க. அந்த எப்படி சொல்ற டான்ஸும் சரி, அவங்க டயலாக் டெலிவரி, அது பார்க்கவே வந்து ஃபர்ஸ்ட் மூவி பண்ண மாதிரி தெரியல. சூப்பரா கதைக்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் லைவா தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற கதை தான் எங்களை இப்போ லைக் நாங்கள் ஒரு லவ் பண்ணி நாங்கள் பண்ணும் போது எங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்குது தவிர. ஸோ நல்லா தான் இருக்குது. அது ரெண்டாவது படம் மூணாவது படம்லாம் அப்படிலாம் தெரியல. ஆக்டிங் பார்த்து எப்பயுமே நம்ம நடக்கிற ஒரு விஷயம் அது லைவா பார்க்குற மாதிரி தான். டான்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காரு. டான்ஸ் ஃபுல் சாங்ஸ் டான்ஸ்லாம் ஸோ ஸ்டார்டர் எல்லாருமே முக்கால்வாசி பேர் எல்லாம் வைப் தான் பண்ணாங்க. அந்த சாங்குக்கு ஒரு டைலாக்குக்கும் ஒரு விஷயத்துக்கும் எல்லாம் சூப்பராக கற்றுனாங்க. எனக்கு இந்த லவ் படம் வந்து எல்லாரும் மனசுலயும் பிடிக்கும். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் கரெக்டாக எப்படி சொல்ல வர்றது, ஸோ சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பட் இந்த படத்தால் நிறைய பேருக்கு புரியுன்றேன். சில லவ்வும் பிரியும், சில லவ் இன்னும் ஆகுன்றேன். பாடி லாங்குவேஜ், டயலாக் பேசுற லைட்டா இந்த ஃபேமிலியோட இது லைட்டா ஒரு இது இருக்கும்ல, அது இருக்கு. ஸோ இவங்க அந்த கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் வந்து எங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் எப்படி இருக்குமோ அந்த விஷயத்த நாங்கள் கேதர் பண்ணுறோம். நாங்கள் அப்படிலாம் பார்க்கல. அவங்களாம் நம்ம வந்து சொல்ல வேணுமா சொல்லுங்க. படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட ஃபேமிலி லவர்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். அழகான படம். நான் ரெண்டுமே பாக்குறேன். ரெண்டோட இதுவும்
கஷ்டம், லவ், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஒன்று தானே, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. அது எப்பவும் எனக்கு தெரிஞ்ச ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த செலவுன்னு வரப்போ அது இப்போ கொஞ்சம் கேர்ள்ஸும் செலவு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரகுவரன் தான் பாவம், ஏன்னா அவரு ரொம்ப செலவு பண்ணிருக்காருல. சூப்பரா இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் லவ் பார்த்தோம். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பவிஷ் சாரோட 2வது படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து நீக்கரோட ஃபர்ஸ்ட் படம், இதில் வந்து ஒரு ஃபுல் ஹீரோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு, டைலாக் டெலிவரியும் நல்லா இருக்கு, எக்ஸ்பிரசிவாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல் லென்த் ஹீரோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க இந்த படத்தில். நல்லா இருக்கு. அதே மாதிரி சாங்ஸும் ரொம்ப அருமையாக இருக்கு. 6 சாங்ஸ் இருக்கு, எல்லா சாங்ஸும் நல்லா இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து வடிவேலு சாரோட ரீமிக்ஸ் சாங்கான வாடி செல்லக்குட்டி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம். தமிழ் சினிமாவில் பார்த்தா எவ்வளோ லவ் ஸ்டோரி இருக்கு, ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கு. அந்த சொல்ல வந்த விதம் தான் வந்து இதில் கொஞ்சம் வேற ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ அந்த ஒரு டைரக்டர் சார் சொல்ற மாதிரி நான் சொல்ற ஆர்டர்ல கேளுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஸோ ஒரு சின்ன ஒரு ரிவெஞ்ச், ஹீரோ ஹீரோயினுக்கு உள்ள ஒரு ரிவெஞ்ச் மாதிரி வச்சு அது ஒரு ½ செகண்ட் ½ பிரித்து காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க, ஹீரோ ஹீரோயினோட கனெக்ட் பண்ணும்போது தான் படத்தோட வெற்றி இருக்கும். ஸோ அது இந்த படத்தில் நல்லாவே நடந்திருக்கு. ஆமாம், நாகதுர்கான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அவங்க பேசிக்காக தெலுங்கு யூடியூபர், இதில் நல்லா பண்ணியிருக்காங்க. இது தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயுமே ரிலீஸ் ஆயிருக்கு, நல்லா வந்திருக்கு. போலீஸ் இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இது யூத் ஆடியன்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, யூத் ஆடியன்ஸ் அண்ட் ஆல்சோ ஜென்சி கிட்ஸ். பட் ஆனால் வந்து இது ஃபேமிலியில் நடக்கிற விஷயத்த தான் சொல்கிறதுனால இது எல்லாருமே பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தில் குடும்பங்கள் தான் இருக்குது, அப்படியே எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ.